ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூன் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் செலெக்ஷன், அதாவது மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுமே ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி அதில் எப்படி ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற வழிவகைகள் நம்ம சொல்லித்தர போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்துக்கலாம். பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. இது ஆன்லைன் பயிற்சி. வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பில் இணையணும் விருப்பப்படுறவங்க மெம்பர்ஷிப்லையும் இணையலாம். ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததுக்கு ஒரு மாறுபட்ட ஓப்பன் கொடுத்துட்டு மார்க்கெட் நேற்றைய லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்தாங்க. இது எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டும். இதற்குண்டான லவ் லெட்டர்ஸ் என்னென்ன ஹிண்ட் அப்படிங்கிறத எழுதணும். யாரெல்லாம் லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க, எழுதுனதுனால உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே கொடுத்தது. ஓகேங்களா, எவ்வளோ பெர்ஃபெக்டாக நமக்கு மார்க்கெட்டில் ரெக்கவர் ஆகிருக்கு அந்த இடத்துல. அப்போது நம்ம போடுற இடத்துல மார்க்கெட் இம்பேக்ட் ஆகுது. அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த இடத்தில் நம்ம பதிவு கிராஃபை பார்த்து வரைபடத்தை பார்த்து நம்ம கொடுக்கல. 23,600 புட்டோட ஹை 398. இதை மைனஸ் பண்ணால் 23,200. எக்ஸாக்டாக சிந்தட்டிக் ஃபியூச்சர் அங்கே தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா இங்கே தெரியும். இங்கே ரெண்டு கிராஃப் இருக்குது. ஒன்று சிந்தட்டிக் ஃபியூச்சர், ஒன்று ஸ்பாட். இது ரெண்டுமே அதை டிசிப்ளினாக மதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிந்தட்டிக் ஃபியூச்சரை ஆஃப் பண்ணுறேன். இது ஸ்பாட். இப்போ நான் ஸ்பாட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ எவ்வளவு பெர்ஃபெக்டாக அந்த பதிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இம்பேக்டட் ஏன் ஏற்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு ஹிண்ட் தெரியணும். இதனால இது நடைபெற்றதா அப்படிங்கிறத நமக்கு நியூஸ் எல்லாம் நமக்கு இம்பேக்டை விட இது நமக்கு தெரியணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு 3 வர்த்தக நாட்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு இந்த வாரத்தில். அப்போ இது போன வாரத்தோட டேட்டா. போன வாரத்தோட லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,484. அப்போ இது எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் மார்க்கெட்டோட லோ. இந்த வாரத்தோட ஓப்பன் இது ப்ரீவியஸ் க்ளோஸ், போன வாரத்தோட க்ளோஸ். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஓப்பன் நமக்கு தெரியணும். 23,654. இதுதான் நமக்கு ரேஞ்சு கிரியேட் ஆக போகுது, வீக்லி ரேஞ்சுக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை எப்பவுமே இது ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க. திங்கக்கிழமையோட ஹைக்கு மேலே இருக்கிறதும் திங்கக்கிழமையோட லோவுக்கு கீழே இருக்கிறதும் அந்த வாரத்தோட இம்பேக்டட மாற்றம் செய்யும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் லோயர் லோ கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் அந்த ஒரு ஹையர் ஹையை கனெக்ட் பண்ணல. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா புரியும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோயர் லோ, திங்கக்கிழமை லோவை செவ்வாய்க்கிழமை கட் பண்ணியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமையோட லோவை புதன்கிழமை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் திங்கக்கிழமையோட ஹையை மார்க்கெட் கட் பண்ணல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இன்று ஹை கட் பண்ணல. அப்போ இது என்னன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் அமையலை, ஆனால் லோயர் லோ வந்திருக்கு. ஆனால் லோயர் லோல இருந்து ரெக்கவர் ஆகுறாங்க. அப்போ லோயர் லோல இருந்து ரெக்கவர் ஆகுறாங்க, ஆனால் க்ளோசிங் ஒரு பெஸ்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. இப்போ இந்த இடம் ஒன்று தான் நமக்கு ஓப்பன் லோ அப்படிங்கிறது. அப்போ அது இன்னைக்கு பிரேக் பண்ணும்போது அது செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர் ஸ்டாண்ட் ஆகலை. அப்போ மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி க்ளோசிங் பார்த்தா இந்த பெஸ்ட்டாக இருக்குது, இது அந்த பெஸ்ட் இல்லை. ஆனால் ஓப்பன் இடத்துலையே க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு டோஜி பேட்டர்ன். அப்போ இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த ஹையுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் நடக்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த லாஸ்ட் வீக்கோட லோவும் இன்னைக்கோட ஹையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு நடுநிலையாக பார்க்கப்படும். ஓகே, காலையில் நம்ம ஹிண்டா, லவ் லெட்டர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பதிவுகள் பார்க்கலாம்.
இன்னைக்கு பாருங்க, நிஃப்டி நெகட்டிவ் ஓப்பன். மீட்டிங் பாயிண்ட் 180 இருந்தது, 195 மாறுது. இது இன்க்ரீஸ் ஆகுது. 23,600 கால் புட்டோட ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ். அப்ப என்ன ஆச்சுன்னா, காலையில தொடக்கத்திலேயே இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க, அதை பண்ணவங்களுக்கு லாஸ். அப்ப 23,400 கால் ட்ரேடு பிலோ 180. இதையும் நேற்று நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இது அனைத்தும் சந்தை இறங்குவதற்கு சாதகமாக உள்ளது அப்படின்னு ஒரு பதிவு எப்போ 9:30 கொடுத்தாச்சு. அடுத்தது 23,400 புட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 280 டு 300 10 கொடுத்துருக்கு. 230 டு 240 சப்போர்ட். 23,400 புட் 300க்கு மேல் நிலை பெற்றால் சந்தை பெரிய இறக்கத்தை அடைய வாய்ப்பு. ஆய்வுக்காக மட்டுமே. சந்தை என்ன வேண்டுமானால் நடக்கலாம். மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் அண்ட் இந்தியா விக்ஸ் பாசிட்டிவ். இந்தியா விக்ஸ் 9 மாறியுள்ளது. அதாவது அந்த டயத்தில் நான் கொடுத்த டயத்தில் கம்மியாயிருக்கு. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து நெகட்டிவ் 36 பாயிண்ட். ஆனா உங்களுக்கு மன்னிக்கவும், சின்ன இடையூறு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ளைடு வாலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 550 கால் புட் 2 பேர் மீட்டிங் பாயிண்ட் 200, அதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, நிஃப்டி நெகட்டிவ் கால் புட் போத் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ், இம்ப்ளைட் வாலிட்டி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ், இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனைத்தான் சந்தை இதாயிருக்கு. நமக்கு இந்த இடத்துல கால் பையர் ஜாக்கிரதை அப்படிங்கிறத நம்ம இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கு. அப்போ கால் பையர் சற்று ஜாக்கிரதை. என்னன்னா இங்கே டைம் வேல்யூ வந்துட்டு கால் சைடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் உள்ள வரக்குண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு 2:32க்கு நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். இது போக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஹிண்டாக நீங்கள் எழுதணும். அப்போது மார்க்கெட் வந்துட்டு இது ஆக்சுவலி இந்த இடம் பிரேக் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். இதைத்தான் நம்ம பேரல் ஏரியாவோட ரேஞ்சாக நம்ம கொடுத்துருந்தோம். இதை வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இதை ரவுண்ட் பண்ணி மார்க்கெட்டோட சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போது மார்க்கெட் இதை பிரேக் பண்ணல. இதை பிரேக் பண்ணியிருந்தா தான் ஒரு செல்லிங் ப்ரெஷரே வரும். அப்போது இந்தியா விக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மோர் ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், சப்போர்ட் இடத்துல எல்லாம் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக், இப்படி மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட் உடனே கீழே வரக்கோ, கீழே போயிட்டு இருக்கிற மார்க்கெட் நல்லா மேலே ரெக்கவர் ஆகிறக்கோ இது வாய்ப்பாக இருக்கும். அது போக நமக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான ப்ரீமியம் மிக அதிகமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அப்போ இந்தியா விக்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கும்போது காலுடைய ப்ரீமியம் குறைவாகும், புட்டோட ப்ரீமியம் ஏற்றம் இங்கே ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் புட் செல்லர் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த புட் செல்லர் உள்ளே வந்ததுனால கால் செல்லருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டே வர கிடையாது. இதே அந்த கால் செல்லருக்கு நல்ல டிகே பண்ணிட்டு இங்க வந்திருந்தா இந்த இடம் வந்துட்டு கால் செல்லர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல கால் செல்லர் ப்ராஃபிட் புக்கிங் இல்லை. ஏன்னா நம்ம ப்ரீமியம் கரையவே இல்லை. அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ இந்தியா விக்ஸோட பவர்னால தான் நமக்கு வந்து அந்த பவுன்ஸ் நல்ல ஏற்ற இறக்கம் ஸ்பீடாக இருந்தது. இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஸ்பாட் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 23,480 அந்த ரேஞ்ச் நமக்கு. நேற்று ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 23,603. அப்போ 120 ரூபா ப்ரீமியம். இன்னும் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. இப்போ வரும்போது அதோட ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தா தெரியும். லோ அப்படின்னு எடுத்துட்டா 23,212. அப்போ ஸ்பாட்டோட லோ எடுத்துக்கோங்க 23,151. அப்போ 23,151. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு பிரீமியத்தில் இருந்திருக்கு மார்க்கெட் லோ வரும்போது. அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் அந்த மாதிரி பிரீமியம் இருந்தது. மார்க்கெட் லோ வரும்போது பிரீமியம் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட், நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரோட இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது 23,600 கால் போட்டு தான் நமக்கு பேஸ்டு. இங்க பாருங்க 173, 184. அப்போ 180. இது ஆக்சுவலா டிகே பண்ணிட்டு பிரீமியம் இறங்க தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு ஃபுல்லாவே நமக்கு என்ன இருக்குன்னா இது ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மீட்டிங் பாயிண்ட் நமக்கு இன்க்ரீஸ்
இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட் ஸ்பீடு இருக்கும், வாலடைல் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இந்த வாலடைல் இருக்கும்போது ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் கிடைக்கிறது ஒரு 20% தான் வாய்ப்பு. அப்போ மார்க்கெட் நல்ல ஆக்ஷனில் இருக்க போறாங்க தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் லோ வரும்போது கால லோல பை பண்றதும், மார்க்கெட் நல்லா மேல போகக்கூடிய கண்டிஷன்ல அதாவது புட் ஆப்ஷனை லோல பை பண்றதும் புத்திசாலித்தனமா இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு அப்படியே உங்களுக்கு லாஸ் வந்தாலும் லாஸ் கம்மியா இருக்கும், ரிவார்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்க ஒர்க் ஆகும். இதெல்லாம் நீங்க லவ் லெட்டரும் அந்த மீட்டிங் பாயிண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க டேட்டாஸ் எழுதினா தான் இது புரியும். அடுத்து ட்ரேடிங் வியூல நேற்றே நம்ம பார்த்தது. இந்த பதிவு நான் காலையிலேயே கொடுத்துருந்தேன் சொன்னேன் 180க்கு பிலோ இருக்கிறதுனால அப்படின்ட்டு. இப்ப பாருங்க 182க்கு கீழே வந்தவங்க படிப்படியா நமக்கு எங்க போயிருக்காங்க 120 அந்த ரேஞ்ச், அதாவது 400 காலை பார்த்துட்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 116 மட்டும் லோ போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஹை நியர்பை 300 மட்டும் போறாங்க. அப்ப இந்த 182 தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. 158. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் தான். இந்த இடத்துல ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்க ட்ரேட் பண்றவங்க இதை வந்து சிலருக்கு ஏத்துக்க வரும், சிலருக்கு வந்துட்டு மாற்றா நடக்கும். அப்ப இவங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணியிருப்பாங்கன்னா காலையில வந்துட்டு ஒரு 190 ரூபாயில மீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே நீங்க பை பண்ணியிருந்தா உங்களுக்கு 380 பாயிண்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ரெண்டுக்குமே ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஸ்க்குக்காக சொல்றேன். 30 + 30னா 60 பாயிண்ட் வந்து லாஸ் வந்திருக்கும். அப்போ கால் புட் ரெண்டையுமே இந்த இடத்துல நீங்க வாங்கியிருந்தாலே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா 180க்கு வாங்கியிருந்தாலும் காலையிலேயே வாங்கியிருந்தாலும் ஸ்டாப் ஹிட் 30 ரூபா லாஸ். ஆனா அதே இடத்துல 23,400 புட் 100 ரூபா கிடைச்சிருக்கு. 200 ரூபா டு 300 ரூபா போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா புட்டோட ஹை பாத்தீங்கன்னா நமக்கு 337 ரூபாய். அப்போ ஒருத்தர் 30 ரூபா லாஸ், ஒருத்தர் அப்ப இங்க என்னன்னா ஒரு 60 பாயிண்ட் நீங்க ரிஸ்க் ரிவார்டா நீங்க பிடிச்சிருந்தாலும் கூட 30 பாயிண்ட் லாஸுக்கு 60 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்பவுமே 30 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே சமயம் பாருங்க 23 நிஃப்டியோட 23,400 புட். இதுக்கும் அதே 182 போட்டுக்கோங்க. அப்ப இது 182 நீங்க பார்த்திருக்கவே வாய்ப்பில்லை, சிலர் வாங்கியிருக்கலாம். ஆனா அது எங்க ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஸ்டாண்ட் ஆச்சு 230. அப்போ 230ல நீங்க வாங்கியிருக்கீங்க, இவனை 230 அவனை 180க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்போ 230 180 410 ரூபாய். இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 337 ரூபாய் போயிருக்கான். அவனோட லோ 116. அப்ப எவ்வளவு ஆச்சு 453 ரூபாய். அப்பவும் 40 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஹை டு லோ ரெண்டுமே இது சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்க சந்திச்சாங்கன்னா 190 190 ரூபாய்க்கு திருப்பி சந்திச்சிருக்காங்க. ஸோ இதை உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதனால பாருங்க இந்த 23,400 காலுக்கு இல்ல நான் புட் சைடு எடுக்கல அப்படின்னாலும் இந்த 180 அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் மார்க்கெட் இவ்வளவு வந்திருக்கு. அப்ப அந்த 180க்கு மேல நின்னாலே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸை ரீச் பண்றதுக்குண்டான வாய்ப்பு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 180 எப்படி வந்தது அப்படின்னா 23,400 கால் மைனஸ் புட். அப்போ 288 மைனஸ் 106 அப்படிங்கறது பேஸ் பண்ணி தான் 182 கண்டுபிடிச்சோம். ஸோ இது ஒன்று. அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சதோட அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இன்னும் எனக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல, இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 23,500 கால் புட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதோட பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 169 202. அப்போ 30 பாயிண்ட். அப்போ நமக்கு வந்துட்டு இதோட ஆவரேஜ் பாயிண்ட்னா நமக்கு 170னா அப்போ 185 ரூபாய் வரும். ஸோ இதே பேஸ் பண்ணிக்கலாம். 23,500 மைனஸ் 175 போது நமக்கு 23
300 வரும். நான் ரவுண்ட் ஆஃபா பண்ணிட்டேன். 185க்கு பதிலா 23,700. அப்ப 23,300 கால் புட்டும் 23,700 கால் புட் எடுத்துக்கோங்க. இத கிராஃப்ல போய் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இப்ப 23,300க்கு எடுக்கிறோம். 23,300. இதோட டேட்டா பாருங்க. இன்னும் எனக்கு செட்டில்மெண்ட் வரல. என்ன செட்டில்மெண்ட் வருதோ கால் மைனஸ் புட் போட்டுட்டு இது ரெண்டுக்குமே கால் புட் ரெண்டுக்குமே 185 அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. இந்த டேட்டா இப்போ நீங்க மைனஸ் பண்ற டேட்டா வருதா, அந்த ரெண்டு டேட்டாவையும் அதுல போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 23,500 சாரி 700 இதோடது கால் புட் மைனஸ் கால் போட்டுட்டு அந்த டேட்டாவை 23,700 கால் புட் ரெண்டுக்குமே அந்த ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 185 இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் காம்பனேட்டிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ நேற்று இருந்ததே தான் இன்னைக்கும் அந்த காம்பனேட்டிங் பாயிண்ட் டிகேம் இல்லாமல் ஒரு ஈவனா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்துட்டு ரொம்ப பவர். நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு வந்துட்டு என்ன மாதிரி இந்தியா விக்ஸ் இருக்கு, ஏடி மீட்டிங் பாயிண்ட் டிகே எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இது 185 இருக்கிறதுனால இனி நமக்கு வர்த்தக நாட்கள்னா 4 டேஸ். அப்போ நீங்க 185 டிவைட் பை 4 அப்படின்னு போட்டா ஒரு 45 ரூபாய் வரும். அப்போ ஒரு நாளோட டிகே இது. இல்ல 185 டிவைடட் பை நமக்கு வந்து 4 டேஸா 4 into 6னா 24. 24 மணி நேரம் இனி மொத்த வர்த்தகம் இருக்கு. அப்போ 185 டிவைட் பை 24 போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு உண்டான டிகே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. இதை மார்க்கெட்ல அப்பப்போ இங்க லவ் லெட்டரோட ஹிண்ட் நீங்க இது பண்ணும்போது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மெம்பர்ஷிப்ல இணைச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆனால் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது, வரைபடத்தோட போக்கு இருக்காது. நன்றி, வணக்கம்.